தினமும் 5 சமையல் குறிப்புகள். பஜ்ஜி மாவுல 4-5 பூண்டு பற்களை அரைச்சு 1 ஸ்பூன் ஜீரகத்தையும் பொடி செஞ்சு போட்டு பஜ்ஜி செஞ்சு பாருங்க. பஜ்ஜி ரொம்ப ருசியா இருக்கிறதோட மட்டும் இல்லாம கடலை மாவால ஏற்படக்கூடிய வாயு தொல்லையும் வராது. புளிச்ச தோசை மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அது கூட கோதுமை மாவு, கடலை மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு எண்ணெயில கொஞ்சம் கிள்ளி போட்டு பொரிச்சு பாருங்க. சூப்பரான கரகரப்பான பக்கோடா ரெடி. பச்சரிசிக்கு பதிலா புழுங்கல் அரிசி மாவுல கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வீட்டுல எந்த பக்கோடா செய்யறதா இருந்தாலும் சரி, அது கூட கொஞ்சமா ரவையை கலந்துக்கங்க. பக்கோடா ஆறுனதுக்கு அப்புறமும் மொறுமொறுப்பா சுவையா இருக்கும். உருளைக்கிழங்கு 2 எடுத்து வேக வச்சு மசிச்சு அது கூட ஜீரகம், 1 கப் அரிசி மாவு, உப்பு சேர்த்து பிசைஞ்சு அச்சுல போட்டு முறுக்கு செஞ்சோம் அப்படின்னா ருசியாவும் மொறுமொறுப்பாவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல சமையல் குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.